இன்னைக்கு பார்க்க போகிறது ஆட்டுக்கால் குழம்பு எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம இப்போ பார்த்துக்கலாம். எஸ்பி ஹோம் ஃபுட்ஸோட தாளிப்படகம், எஸ்பி ஹோம்ஸோட குழம்பு மிளகாய்த்தூள், ஜீரகம், மிளகு, எண்ணெய் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், எஸ்பி ஹோம் ஃபுட்ஸோட நல்லெண்ணெய், கல்லுப்பு, எஸ்பி ஹோம் ஃபுட்ஸோட மஞ்சத்தூள், ஆட்டுக்கால் 2 ஆட்டுக்கால், மொத்தம் 8 கால், ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சிருக்கேன், தேங்காய் 1.5 மூடி தேங்காய் துருவி வச்சிருக்கேன், 10 சின்ன வெங்காயம், தக்காளி 2 தக்காளி, கொஞ்சம் மல்லி இலை. குக்கரில் நம்ம ஆட்டுக்காலை கழுவி நல்லா சுத்தம் பண்ண ஆட்டுக்காலை குக்கரில் போட்டுக்கணும். இதில் 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் மிளகு மிக்சியில் பொடி பண்ணிக்கணும். அதையும் இதோட போட்டுருங்க. ஆட்டுக்காலோட இதையும் போட்டுக்கணும். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் லைட்டா உப்பு, நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், அப்புறம் தக்காளி, கொஞ்சம் மல்லி இலை போட்டு இது கொஞ்சம் நல்லா மூழ்கிறத விட கொஞ்சம் கூட விடணும். ஏன்னா சவுண்டு ஜாஸ்தி விடணும். கால் வேகிறதுக்காக, ஆட்டுக்கால் வேகிறதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி விடணும். இப்போ குக்கரை மூடிடுவோம். 5 மினிட்டு குக்கரை வச்சிடணும். இதை ஒரு 7-8 விசில் வரைக்கும் விடணும். ஏன்னா ஆட்டுக்கால் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கும். அதனால ஒரு 8 விசில் வரைக்கும் விடணும். ஆட்டுக்கால் வச்சு நம்ம எப்படி அடுத்து குழம்பு வைக்கணும். ஆட்டுக்கால் சூப் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு குழம்புக்கு முன்னாடி நம்ம சூப்பை கொஞ்சம் எடுத்துக்கலாம். நம்ம ஆட்டுக்கால் வெந்துருச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போடும். எஸ்பி ஹோம் ஃபுட்ஸ் குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம புளி ஊற வச்சிருந்த புளியை இந்த இப்போ கரைச்சி விட்டு நம்ம அரைச்ச 1.5 மூடி தேங்காயை நல்லா அரைச்சி அதில் சொல்ல மறந்துட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் சோம்பு போட்டு, தேங்காயோட 2 ஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சி ஊற்றிடுவோம். இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஆட்டுக்கால் குழம்பு தாளிச்சிடலாம். ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய், எண்ணெய் காஞ்ச உடனே தாளிப்படம் கறிவேலத்தை போட்டு சும்மா லைட்டாக போட்டால் போதும். கொஞ்சமாக போட்டு தாளிப்போம்.
ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிடுவோம். ஆட்டுக்கால் குழம்பு இப்போ வேறு பவுலுக்கு மாற்றிடுவோம். ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஆட்டுக்கால் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி ஆட்டுக்கால் சூப் எடுத்துக்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆட்டுக்கால் வந்து எலும்பு வலி, கால் வலிக்கு ரொம்பவும், எலும்போட மஜ்ஜைக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதை வாரத்தில் ஒரு நாளோ இல்லை 15 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. மூட்டு வலி வர்றதுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் நைட்டே ஆட்டுக்காலை வெட்டி வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வேக வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு அதை குழம்பு வச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் எழுந்திருக்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு குழம்பு இன்னும்